காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாம்சங் நிறுவனத்தில் சங்கம் அமைக்க உரிமை கோரியும் ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுங்குவார் சத்திரத்தில் கடந்த 16 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சாம்சங் நிறுவனத்தில் 60 பெண்கள் உட்பட 1700 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டு வருவதோடு இதர சலுகைகளும் குறைவாகவே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு CITU சார்பில் அமைத்த சங்கத்தை அங்கீகரிக்க மறுத்த சாம்சங் நிறுவனம் தொழிலாளர்களை பல வகைகளில் மிரட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. வேறு ஒரு அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள சாம்சங் அதில் இணையுமாறு தொழிலாளர்களை மிரட்டுவதாகவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். இந்த சங்கத்தில் 1700 பேரும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதனுடைய பெரும்பான்மையை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மீண்டும் ஆசைப்பட்டால் ரகசிய வாக்கெடுப்பை நடத்தட்டும், தொழிலாளிகள் அவருடைய கருத்தை சொல்லட்டும், பெரும்பான்மையை தீர்மானித்துக் கொள்ளட்டும். இல்லாவிட்டால் இந்த பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டு இந்த சங்கத்தோடு அவர்கள் பேச முன்வர வேண்டும். பேசுகிற போது என்ன பேசலாம், என்ன கோரிக்கை என்பதை பற்றி பேசலாம். அதற்கு உடனே நாளைக்கே முடியும் என்று நான் கருதவில்லை, பேசலாம். 1. 2, இந்த வேலை நிறுத்தத்திற்காக பழிவாங்கலோ தொழிற்சங்கம் அமைத்ததற்காக ஏற்கனவே எடுத்தப்பட்ட பழிவாங்கல்களோ எதுவும் இல்லாமல் சங்கம் அமைப்பதற்கு முன்னால் என்ன நிலைமை இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸ் கோ திரும்பவும் கொண்டு வரப்பட வேண்டும். இதை ஆட்சி உறுதி செய்ய வேண்டும், தொழிலாளர் துறை உறுதி செய்ய வேண்டும். முன்னதாக CITU தொழிற்சங்கம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சாம்சங் தொழிலாளர்களின் CITU தொழிற்சங்க கிளையை பதிவு செய்ய முடியாது என அந்த நிறுவனத்திடமிருந்து மிரட்டல்கள் வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதன் மூலம் தொழிலாளர் துறையின் நேர்மையே கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில தொழிலாளர்களை நாள் முழுவதும் மங்கலான வெளிச்சத்தில் அடைத்து வைத்திருந்தது மனித உரிமை மீறல் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோரிக்கை நிறைவேறும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் என தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.